பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சுதந்திர இந்தியாவிலே ஏன் வறுமை இன்னும் போகவில்லை? இந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசங்கள் எல்லாம் செழிப்பா இருக்குதுங்க. நம்ம பல தேசத்தை பார்க்கல, ஆனால் பல தேசங்கள் இந்த சுவிசேஷத்தை அனுமதித்த தேசங்கள் எல்லாம் எல்லா பகுதியிலும் செழிப்பை அவர்கள் அனுபவித்தார்கள். நம்முடைய இந்தியாவில் மாத்திரம் ஏன் இவ்வளவு 1ஆவது நூற்றாண்டிலே சுவிசேஷம் வந்துருச்சு? நம்முடைய தேசத்துல இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷம் வந்த தேசம் எதுனா சவுத் கொரியா. நீங்க அந்த சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் திருச்சபைகள் மாத்திரமல்ல, தொழில் வளர்ச்சி எங்கேனாலும். அதே போல நம்ம இங்கிலாந்து தேசம், அமெரிக்கா தேசம் எங்கெல்லாம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் ஆப்பிரிக்கா தேசம் கூட இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, திருச்சபையும் முன்னேற்றம் இல்லை. அதுவும் பெந்தகோஸ்து திருச்சபையா அப்படின்னா ஒரு ஏழ்மையின் திருச்சபை, அதுக்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்க. மக்கள் அப்படி நினைக்கிறாங்க, பெந்தகோஸ்து சபையா ரொம்ப ஏழ்மையின் சபை, கிறிஸ்தவங்களா ரொம்ப ஏழை. ஏன் நம்முடைய தேசத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவோடு இருந்த ஒரு சீசனை தேவன் அனுப்பியும் நம்முடைய தேசம் ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ள செழிப்புக்குள்ள ஏன் வரலன்னா, இந்த சுவிசேஷம் என்ன பண்ணிடுச்சுன்னா நம்முடைய மதத்தின் அடிப்படையில மதத்தோடு இணைந்து விட்டது. நம்முடைய மதம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒருவன் ஒரு மிக பக்திமானா இருப்பான்னா அவன் சன்னியாசியா மாறும், அவன் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்போ இந்த மதத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது இந்த சுவிசேஷம். ஆனால் சுவிசேஷம் அறிவித்த நோக்கமோ பாவத்துக்கு மாத்திரமல்ல, சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் கிறிஸ்துவோட விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா. அப்ப ஏன் நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் தரித்திரத்தில் இருக்கிறோம்? நம்ம ஏன் வியாதிப்பட்டவராக இருக்கிறோம்? இங்கே நம்ம மிகப்பெரிய மில்லியனர்ஸ்கள் யாரும் இல்லை. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இயேசுவை அறியாதவர்கள் இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய மீடியாக்களை பிடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 ரிச்சஸ்ட் யாருன்னா சன் குரூப். ரைஸ்லாம் எத்தனை 1000 கோடி வச்சுருக்காங்க தெரியுங்களா? 19,000 கோடி. ரைஸ்லாம் அது பாருங்க. இப்போ ஏன் தேவோட பிள்ளைங்க ஆபிரகாம் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், ஈசாக்கு பெரிய ஐஸ்வர்யவான், யோசிப்பு அந்த தேசத்தையே ஆல்வேஸ் செய்தான். ஆனால் தேவ பிள்ளைகள் ஏன் முன்னேறவில்லை? ஏன் மிகப்பெரிய டாப்ல இடத்துக்கு ஏன் தேவோட பிள்ளைங்க வரல? திருச்சபை ஏன் இன்னும் வரல அப்படின்னா, நமக்கு போதிக்கப்பட்ட சத்தியம். அல்லேலூயா. நமக்கு போதிக்கப்பட்ட சத்தியம் என்பதை காட்டில உபதேசம். இது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருந்துச்சா? இல்ல, இது மதத்தோடு இணைந்து விட்டது. அதனால்தான் இந்த சத்தியத்துக்கும் உபதேசத்துக்கும் அநேக வித்தியாசங்கள். வயசுல கர்த்தர் கிருபையா என் கல்யாணம் திறந்தார். அதை நான் ரசிக்கப்பட புதுசுல நல்ல குடும்பத்தை, எங்கள் அப்பா ஒரு நல்ல வீடியோ ஆஃபீஸர், வேலையெல்லாம் நான் கோயம்புத்தூர் சென்னையிலாம் வேலை பார்த்தேன். எல்லாத்தையும் விட்டோன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் ஊழியத்துக்கு வந்தேன்னா எல்லாத்தையும் விட்டுடணும். வட இந்தியாவுக்கு மிஸ்னரியா போயெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். வயசுல மிஸ்னரியா போனால் நீ படுக்கையில் என்ன செய்யக்கூடாது? படுக்கக்கூடாது. எங்கள் அப்பா கட்டில் படுத்துருப்பாரு, கீழே துண்டு எதுவுமே இல்லாமல் வெறும் தரையில் படுத்துருப்பேன். ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு என்ன நினச்சிருப்பாரு பாருங்க, எப்படி வளர்த்தேன் நீ. அப்போ அந்த சுவிசேஷமே என்ன ஆகுறது? அவங்களுக்கு தடையாக உண்டாக்குறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லுகிறதா? இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வீடையாது நிலத்தையாது நீங்கள் இழந்தால் இந்த பூமியில் மார்க்கு 10 சொல்லப்பட்டிருக்கிறது, 100 வீடுகளை இந்த பூமியில் உங்களுக்கு இடைசி உண்டு, சுதந்திரம் உண்டு. 2 சுதந்திரம் உண்டுங்க. ஒன்று பரலோகத்திலே தேவ பிள்ளைகளுக்காய் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அது கடைசி பகுதி வாசிக்க சீக்கிரமா. இன்னொரு சுதந்திரம் ரோமர் 4ஆம் அதிகாரம். இந்த சுதந்திரத்தை வாசிக்கலாம். முதல் சுதந்திரம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட்.
பரலோகத்துல தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அல்லேலூயா. அதை யாரும் மாற்ற முடியாது. பரலோகத்துல காக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பூமியிலே நாம் ஒரு சுதந்திரத்தை பெற்றவர்கள். நமக்கு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை நாம் இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே சுதந்திரித்து அனுபவிக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சோதரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். மைக்குள் வச்சுங்க. அன்றியும் உலகத்தை சோதரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதினால் கிடைத்தது. இங்க கவனிங்க, ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, உலகத்தை சுதந்திரிப்பான். உலகமே வேண்டாம் இல்ல. இங்க என்ன ஆண்டவர் என்ன பேசிட்டு இருக்காரு? உலகத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும். ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திரம், யூதா கோத்திரத்தில் கிறிஸ்து. அப்போ இந்த சுதந்திரம் நியாயப்பிரமாணத்தினால வரவில்லை, விசுவாசத்தினால. இப்ப நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? நாம் இந்த தேசத்திலையும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆவியில பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடனிலிருந்து, பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு இந்த பூமியில ஆவிக்குரிய சுதந்திரம் இருக்குது, பொருளாதார சுதந்திரம் இருக்குது, சரீரத்துக்கு வேண்டிய பூர்ண ஆயுஷ் நாட்கள் இந்த சுதந்திரம் இருக்குது. ஆனால் இதை நாம் சுதந்திரிக்க முதலாவது அந்த உபதேசத்தை கேட்கணும். பேசலாம். இரண்டாவது, இது என்னுடைய சொத்து. பரிசுத்தமும் வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் என்னுடைய சொத்து. கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை என்ன தருமா? அல்லேலூயா. அதனோட அவர் வேதனையே. அப்ப நம்ம இந்த பூமியில நீங்க ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிக்கணும், நீங்க தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கணும், நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும், பெரிய வேலை பார்க்கணும், பெரிய கம்பெனி வைக்கணும், நிறைய முதலாளியா நீங்க மாறணும். அல்லேலூயா. இந்த தேவ ராஜ்யத்துக்காக உலகம் எங்கும் சுவிசேஷத்துக்காக பணத்தை கொடுக்கணும். இந்த சுதந்திரத்தை நம்ம சுதந்திரித்து இருக்கிறோமா? நமக்குள்ள சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்ற சுதந்திரம் எல்லாம் உங்களுக்குரியது. அதெல்லாம் உங்க சொத்துங்க. அப்ப அந்த பூமியை ஆபிரகாம் எப்படி சுதந்திரிக்க சொல்றாரு? விசுவாசத்தினாலே. அப்ப விசுவாசத்தினால நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த நாளில ஒரு சுதந்திரமா பார்க்க போறோம். நம்ம இந்தியாவை பத்தி உலக தேசத்துல என்ன நினைக்கிறது தெரியுமா? அல்லேலூயா. உலகத்துல நிறைய பணம் அனுப்புறாங்க நிறைய இடத்துக்கு. நம்ம தேசம் வாங்கிட்டு இருக்கணும், வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறது தான் நலம். நம்ம தேசத்தை ரொம்ப வறுமை தேசமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்ம தேசத்துக்கு முன்பாக சுவிசேஷம் அவங்க எப்படி முன்னேறினாங்க, நம்முடைய இந்தியாவை ஏன் முன்னேறல அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை சரியாய் நாம் அறியவில்லை. அல்லேலூயா. நாம் சரியா அறிந்தோமான உபாகமத்தில் போட்டிருக்குது, உங்களில் ஒருவனும் எளியவன் இருப்பதில்லை. என்ன அர்த்தம்னா, உங்களில் யாரும் ஏழையா செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய தரித்திரத்தை அவர் நினைச்சிட்டாரு. இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில வியாதி ஒரு பிரச்சனை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நெருக்கம், போராட்டம், அதுதான் பிரச்சனை, பாவம் ஒரு பிரச்சனை, இல்லை பல பிரச்சனைகள் இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே அடிக்கடி உணர்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா பண பிரச்சனை. நல்லா நம்ம ஜெபிப்போம், நல்ல பிரசன்ஸ் உணர்வோம், நல்ல விசுவாசமா இருப்போம். ஆனால் பண நெருக்கடி வரும்போது நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? ஏற்ற நம்மளால் விரும்பின ஒரு பொருளை நம்மளால் என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. ஜவுளி கடைக்கு போனால் பக்கத்தில் மணி பிரஸ் அடிக்கடி இணைஞ்சுவோம். அல்லேலூயா. அதாவது பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸே வராது. சாதாரண பாய்க்கல்ல, சாதாரண சின்னக்கல்ல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா பெரிய ஹோட்டல் சாப்பிடும்போது பணம் கேட்ட இருக்குதா, பேசலாம், ஏடிஎம்ல பணம் இருக்குதா? ஏன் நம்முடைய நிலைமை இப்படி? நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வானமும் பூமியும் அவருடைய, வெள்ளியும் பொண்ணும் அவருடைய. ஏன் என்றால் நம்முடைய மனதிலே தவறான உபதேசத்தை நாம் கேட்கப்பட்டு சத்தியத்துக்கு எதிராக நம்ம சிந்திச்சிருக்கிறோம். வசனத்தைப்படி நம்ம சிந்திக்கல. பிரசங்கில ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ இந்த வசனம் உண்மையாகவே எனக்கு தெரியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைக்கணும். எதையாவது தெரியல பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பண ஆசை எல்லாவற்றுக்கும் இது தெரியுமா? தெரியும் பாஸ்டர். இப்போ ஒரு வசனத்தை ஆவியானவர் எழுதுறாருன்னா அதுக்கு முன்பகுதி பின்பகுதி தெரிஞ்சுக்கணும். பணம் தீமை அல்ல, பண ஆசை தான் தீமை. ரைஸ்லா அங்கே 1 தீமோத்தேயுல பவுல் இந்த காரியத்தை திருச்சபைக்கு உணர்த்தும்படி அவங்களுடைய சீசனாகிய தீமோத்தேயுக்கு இதை அறிவுறுத்துறார். என்ன சொல்லிட்டு வர்றாருன்னு அந்த பகுதியில் அங்கே பணக்காரங்கெல்லாம் சபைக்குள்ள வந்தாங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பணத்து மேலேதான் நம்பிக்கையா இருந்துச்சு. பணத்தை கொடுத்தவர் மேல நம்பிக்கை இல்லை. பாருங்கள், வாசித்துருமே அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன பாருங்க, பண ஆசை எல்லா தீமைகள் எல்லா சபையிலையும் இப்போ ஒரு பண ஆசை அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? மக்களுடைய மனநிலையை பாருங்க. அங்கே எதற்காக சொல்லப்பட்டிருக்கு என்றால், அங்கே இந்த திருச்சபையில் இருக்க ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணத்து மேல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பணம் தேவை, பண ஆசை தான் தீமை. அல்லேலூயா. இப்போ ஐஸ்வர்யம் தேவை. ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது, அவன் தேவனுடைய பிள்ளையா வரும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். என்ன அர்த்தம்? தங்கத்தை கொடுத்தா என்ன வரும் பேங்க்ல நமக்கு? அல்லேலூயா. பணத்தை கொடுத்தா தங்க கடையில தங்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அவங்க சிலர் சொல்லுவாங்க, நாங்களாம் வரதட்சணையே வாங்க முடியும். கிறிஸ்தவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். ரைஸ்னா எங்களுக்கு 3 லட்சம் கொடுத்துருவாங்க. 3 லட்சத்தை கொண்டு போய் தங்க கடையில் கொடுத்தா என்ன பண்ணுமா? ரைஸ்னா சரி, அதை போகட்டும், ஒரு நாட்கள் நம்ம தியானிப்போம். இப்போ பாருங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 17 வாசித்திருக்க நேரம் இல்லை, 17 வாசிங்க. அந்த பகுதி முழுவதும் அதான் சொல்லிட்டு வர்றாரு. அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஐஸ்வர்யத்தின் மீது நோக்கமா இருக்கிற பணக்காரங்களுக்கு அங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறார். திருச்சபை எல்லாத்துக்கும் கிடையாது, பணம் தேவை. பாருங்க, அடுத்து வாசிங்கம்மா, 17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமான்பா சிந்தனை உள்ளவர்களாய் இல்லாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும். கவனிங்க, இந்த ஐஸ்வர்யவான் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் எனக்கு இருக்குன்னு பெருமைப்படுறாங்க. நீங்க அப்படி பெருமைப்படாதீங்க. இந்த ஐஸ்வர்யம் விசுவாசிக்கத்தக்கது அல்ல, அது நிலையற்றது அல்ல. ஆனா அதுக்கு அந்த கடைசி வரை யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நாம் சொல்லுங்க, நாம். நீங்கள் உள்ள வந்துட்டீங்களா இல்லையா? நான் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் இல்ல அப்படிலாம் கட்டு போயிருவீங்க. கட்டு போயிருவீங்க, பணம் கொடுத்தா கட்டு போயிருவீங்க. அப்படி போட்டுருக்கா? சம்பவம்னா என்னது? நிரம்பி வழிகிற ஓ ஜீசஸ். தேவ பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்தா எப்படி செலவழிப்பான்னு கர்த்தருக்கு தெரியுங்க. நீதிமான ஆசை நன்மை, நீதிமான விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். பணத்தை கொடுத்து தவறான எண்ணங்கள் நமக்கு போதிக்கப்பட்டதுனாலதான் நம்ம பணத்தை வெறுக்கணும். நல்லா வேலை பார்க்கிறவங்க, நீங்க சபைக்குள்ள நல்லா ஒரு பிசினஸ் மேன் நல்லா வேலை அவங்களை ஊக்குவிக்கிறதே கிடையாது. எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆகிடும், உனக்கு மதியம் போயிருது. நீ சாப்பிடாத மதியத்துக்கு. நீ பாருங்க என்னெல்லாம் நடக்குது. ஒரு இடத்துக்கு நான் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டோடைய அவங்க அம்மா, அவரு வல்லமையான சபையை சேர்ந்தவர். ரைஸ்லா பார்த்து அடுத்த தெருவில் சபை இருக்குது. இங்கெல்லாம் விசுவாசிகளாம் வரலாம இருக்கிறாங்க. இவர் பாஸ்டர் பிரதர் வராரு, பாஸ்டர் வராரு. எதில் வந்தாலும் சூப்பர் கார்ல வராரு. அப்படி ஜிப்பா, உண்மையாவேங்க ஜிப்பாக ரேட்டு கூட, போட்டது கம்மியான ரேட்டு. ரைஸ்லா உங்களுக்கு விஷயம் தெரியாது, ஜிப்பா ரேட்டு கூட. அப்படியே வந்தார் அவர். அப்படியே ஏசி கார் வந்து விசுவாசியெல்லாம் பரதாம இருக்கு. எந்த தெருவில் இருக்காரு? அடுத்த தெருவில் இருந்து
தரித்திரத்தை போதிக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். தேவ பிள்ளைங்க ஒரு உண்மையான ஊழியக்காரர் தெரியுமா, அவனும் வாழணும். விசுவாசி தேவ பிள்ளைகளை வாழ வைக்கணும். தரித்திர ஆனார் நமக்காக, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக அவர் தரித்திரான, நமக்காக பாவமானா நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரா? அதே ரூல்ஸ் தான். நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டா நாம் ஒன்றை சோதரிக்கணும். நான் ஐஸ்வர்யவானாய் மாறி அநேகருக்கு அள்ளி கொடுப்பேன், தேவ ராஜ்யத்துக்கான விதைப்பேன், நல்ல பெரிய பிசினஸ் மேல வருவேன், நிறைய அமைத்துக்கு நான் வேலை கொடுப்பேன். தீர்மானம் பண்ணுங்க. பிரைஸ்லா நல்ல வேலை, சின்ன வேலையிலிருந்து ஆரம்பிங்க. கடன் வாங்காதீங்க. சின்ன உழைப்பு ஆரம்ப அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இங்க வேத வசனம் சொல்லி நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மை என்னது? வீடு, வேலை, நல்ல ட்ரெஸ், உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பு செலவுக்குரிய பணங்கள், சகலவித நன்மை. கொஞ்சம் கூட எதுவுமே ஆண்டவர் லாக் பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பா ரொம்ப அன்பானவர், எங்க அப்பா எங்களை ரொம்ப கருசனை உள்ளவர், உங்க மேல ரொம்ப கருசனை. உங்களை எது உங்களை தரித்திர ஆக்குறது தெரியுமா? நாம் கேட்ட உபதேசம். பிரைஸ்லா இங்க என்ன பண்ணுங்க, நீ பணத்து மேல நீ நம்பிக்கை வைக்காதப்பா. பணம் நம்பிக்கைக்குரியது அல்ல. ஆனா நீ நம்ப வேண்டியது எதுனா, அடுத்த வசந்த வாசிங்க, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள யாருமே நம்பிக்கை சொல்லுங்க. ஜீவனுள்ள. என் வேலை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, என் சொத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்க அப்பா மேல நான் நம்பிக்கை வச்சா எனக்கு வந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்க, இயேசு நாமத்தால லட்சங்கள் வரும், கோடிகள் வரும், எனக்கு வேண்டிய அனைத்தையும் எங்க அப்பா கொடுப்பார். இதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. நாம் அனுபவிக்கிறதுக்கு வீட்டுல போய் இது ஒட்டி வச்சிருக்க. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித, ஏன்னா தேவன் அவர் சர்வ வல்லவருங்க. நான் நிறைய செய்தி தியானிச்சுருந்தேன். எனக்கு மாலை திரும்ப என்ன செய்யலாம், திரும்ப என்ன செய்தி எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என் ஆண்டு சொல்றாரு, உங்களுடைய சின்ன தேவை மீது கூட நான் அக்கறையா இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய சின்ன பண தேவையா மோசஸ், நான் அது மீது நான் அக்கறையா இருக்கேன். அல்லேலூயா. அறிநாவியான உங்களுக்கு சொல்ல சொன்னார், உங்களோட சின்ன தேவையாங்க அது மீது அவர் அக்கறையா இருக்கிறார். சின்ன 1000 ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அது மீது கூட அவர் அக்கறையா இருக்கிறார். ஓ ஜீசஸ். சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கானபடினால உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருக்க. பிரைஸ்லா பிரைஸ்லா அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொன்னாரு, நீ இன்னும் புரிஞ்சுக்கணும், உன்னுடைய சின்ன சின்ன தேவையை கூட நான் பூர்த்தி செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். அதனால வேதம் சொல்லுது, மத்தியில நமக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, நீங்க உங்க மனசுல என்னெல்லாம் தேவை? எனக்கு உங்களுக்கு ஒரு வீடு தேவை இருக்கலாம், நல்ல வேலை தேவை இருக்கலாம், ஒரு ட்ரெஸ் தேவையா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது தேவையா இருக்கலாம். எதுவானாலும் சொல்லுங்க, சின்ன 10 ரூபாவும் எங்க அப்பா தான் கொடுப்பாரு, 10 கோடியும் எங்க அப்பா தான் கொடுப்பாரு. 10 ரூபா கொடுக்கும்போது பரலோகத்துல ரொம்ப ஈஸிப்பா, மோசஸ் கேட்டுட்டாரு, 10 ரூபா தான், சரி அனுப்பி விடுப்பா, ஏன்னா பொருளாதாரத்தை சமாளிச்சுனா. ஏன்னா திரும்பி 10 கோடி கேட்கிறாங்க அப்படின்னு பரலோகம் கையை பிசைவது இல்லை. அல்லேலூயா. அவருக்கு உங்களுக்கு கையில 1000 ரூபாய் கொடுப்பதும் 10 கோடி கொடுப்பதும் அவருக்கு ஒரு விஷயமும் இல்லை. நம்ம வாங்குறதுனால அங்க பரலோகம் குறைந்து போவதும் இல்லை. நம்ம விசுவாசம் தான் கூடும். நம்ம விசுவாசத்தை, ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தீங்க நன்றி ஆண்டவர். ஆனா நம்ம என்ன எப்படி தெரியுமா, 5000 ரூபாய் சந்திச்சிட்டாரு, 1000 ரூபாய் சந்திச்சிட்டாரு, ஆனா 1 லட்சம் கொடுப்பாரா? அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யல அல்ல. நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம், நமக்கு சொந்த வீடு கொடுப்பாரா அப்படின்னு என்ன செய்யல. எப்படி சொந்த வீடு கொடுப்பாரு? ஏன் வருமானம் கம்மியா இருக்குது, நான் எதை வச்சு எனக்கு சொந்த வீடு கொடுப்பாரு? நம்ம எண்ணங்கள்லாம் எதை போயிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம சம்பாத்தியம், நம்ம பணம், நம்முடைய பலன். இதுதான் இங்க வேதம் சொல்லு, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நம் மீது சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுள்ள இன்று முதல் நம்பிக்கை வைக்க போறேன். அல்லேலூயா. சொல்லு, இன்று முதல் நான் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன காரியம் கூட எங்க அப்பா என் மேல கரிசனையா இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார்.
ஆண்டவர் ஒரு கஷ்டனுக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்றாரு, அசந்து போயிட்டேன். நான் கண்டிப்பாக ஞாபகப்படுது. இப்போ இந்த வேதவாசம் பணமோ எல்லாவற்றுக்கும் எத்தனை பேருக்கு தெரியல பார்த்தீங்களா? எத்தனை நேரம் பைபிள் படிச்சிருக்கோம் பாருங்க. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பணம் பிசாசு. பணத்தை எடுத்த 100 நோட்டு எடுத்து பிசாசு போ போ முடிச்சுட்டு உட்காந்துருந்தார். நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு வயிற்றுல பசி வந்துருச்சு. பசி வந்துச்சு. கீழே பார்த்தா 100 நோட்டு, இங்கே பசிக்குது. கீழே பார்த்தா 100 நோட்டு, திரும்ப 100 நோட்டு எடுத்துட்டு சாப்பிட போயிட்டேன். பணம் தேவைங்க, பண ஆசை தாங்க தீமை. அல்லேலூயா. நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? ஐயோ எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க. கத்துக்கிறவே தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆவியானவரே சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஒண்ணுமே இருக்கக்கூடாது, வேலையை விட்டு கடைசி நல்ல எங்கள் அத்தை நீங்க வரல. எங்கள் வீட்டில் எங்கள் மறுவீடு கொடுத்த அந்த செம்பு பானையா, ஒரு செம்பு பானை கொடுப்பாங்க, அதை கூட ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன். கத்து நல்லவர். இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விடுவோம், இருக்கிறதெல்லாம் கொடுத்து விடுவோம் தேவராஜனுக்கு. அதனால நம்ம கத்து நல்லவங்க. அவர் கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாம கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கிற கத்தை இருக்கிறார். ஆனா குறைவுபடல. பிரைஸ்லா. ஆனா நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னும் இதுக்கு ஒரு சில மொழிபெயர்ப்பு சொல்கிறது. ஈஸ்ட் வெஸ்டர்ன் இந்த மொழிபெயர்ப்புல சொல்லும் போது இந்த வசனத்தை போல ஆழமா பதிச்சுக்கோங்க. பிரசங்கினா நமக்கு இல்லாத என்ன ஞாபகம் வரும்னா மாயே. பிரைஸ்லா. அப்பாங்க மாயில்லைங்க. இந்த பூமியே நீங்க என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். வீடு இல்லாதவங்க இந்த ஆண்டுல வீடை சுதந்திரிக்கணும். வேலை இல்லாதவங்க வேலையை சுதந்திரிக்கணும். பணம் இல்லாதவங்க பணத்தை சுதந்திரிக்கணும். தொழில் இல்லாதவங்க தொழிலை சுதந்திரிக்கணும். கற்பனை பண்ணுங்க, நான் 2 பேருக்கு வேலை போட்டு யோசித்து பாருங்க. முதலாளியா உங்களை பாருங்க. பிரைஸ்லா. சுதந்திரிக்க வேண்டும். பாருங்க, பணம் பல சிக்கல்களை தீர்க்கிறது. பிரைஸ்லா. சூப்பர் மொழிபெயர்ப்பு. பணம் பல சிக்கல்களை. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தேவை? பணம் வந்து எவ்வளவு காரியத்தை நம்ம செட்டில் பண்ணுவோம். பணம் பல சிக்கல்கள் தீர்க்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும். பிரைஸ்லா. ஒரு குரூப் என்ன ஆயிடுச்சுன்னா, காசே தான் கடவுள் கூட பேசிட்டு அவர் போன் வருது, இந்த பாட்டு தான் வச்சிருக்காரு. காசு வந்துச்சு 2000 நோட்டு, 100 நோட்டு லைட்டா, 500 நோட்டு லைட், 2000 நோட்டு ஐயோ வச்சுக்கிறேன். பிரைஸ்லா. காசு நமக்கு கடவுள் கிடையாது. அல்லேலூயா. பணத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம். பணம் நமக்கு வேலை செய்யுங்க. அப்போஸ்தலருடைய பாதத்துக்கு கீழே பணம் வந்துச்சு. உடனே சொல்லுவோம் வெள்ளியும் பொண்ணும் இல்லை என்று அவர் சொன்னார். அந்த நேரத்துக்கு எடுக்காம போனார். அல்லேலூயா. அடுத்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வெள்ளியும் பொண்ணும் அப்போஸ்தலருடைய பாதத்துக்கு கீழே வந்துச்சுங்க. பிரைஸ் காட். பாருங்க, நம்ம இதெல்லாம் புரிஞ்சுமா நம்ம மனசை மாற்ற பணம் வந்துடும். அல்லேலூயா. பாருங்க, பணம் சொல்லுங்க, பணம் பல சிக்கல்களை தீர்க்கும். எனக்கு என்ன செய்து தாய்ப்பு கொடுத்தாரு தெரியுமா? பணம் வரணும். பிரைஸ்லா. அல்லேலூயா. நிறைய செலவா அல்லது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அது கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு பணம் வரவு உண்டாகும். உங்களுடைய தொழில் ஆஸ்வதிக்கப்படும், உங்க வேலை ஆஸ்வதிக்கப்படும். எங்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களா திரும்ப வந்துடும். சொல்லுங்க, பணம் எனக்கு வரவுதான், செலவு வராது. அல்லேலூயா. பிரைஸ்லா. ஃபர்ஸ்ட் நீங்க தான் பேசுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க, நமக்குள்ள வெளிச்சத்தை வருவதற்கு ஆண்டவர் போராடிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை கொண்டு அநேகரை ஆஸ்வதிக்க தேவன் சுத்தமா இருக்கிறார். நமக்கு ஆசை வந்து பணத்து மேல இல்ல, தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா? ஆனா கொடுப்பார். அல்லேலூயா. ஆசை இருந்தவங்க கையில் கொடுக்க மாட்டார். நமக்கு ஆசை கிடையாது, தேவை எனக்கு இருக்குது. ஊழியத்துக்கு தேவை இருக்கு, திக்கின்றவங்க தேவை இருக்கு, அநேக ஊழியருக்கு உதவி செய்யக்கூடிய தேவை இருக்குது. என்னோட திட்டம்லாம் பெரிய பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். வெளியே சொன்னா போதும், நீங்க என்ன மாசம் இப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த மாவட்டத்துல 100 ஊழியக்காரர்களுக்கானது மாதோறும் ஒரு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதும் உதவி செய்யணும். இல்லை என்னுடைய ஆசை, நிறைய சர்ச்சு கட்டி கொடுக்கணும். நிறைய ஆசை நம்ம சொல்லிட்டு இருந்தா நீங்க வரலாற்று சொல்லும் போது நீங்க தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. பாருங்க, அதனால பாருங்க, பணம் பல சிக்கல்கள் தீர்க்கும். சொல்லுங்க, பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும். நீங்க கடைக்கு போய் பஸ் ஏறினாலும் என்னதான் வேணும்?
ட்ரெயின் ஏறினாலும், ஆட்டோ ஏறினாலும், பலசர கடைக்கு போனாலும், சின்ன ஹோட்டலுக்கு போனாலும், பெரிய ஹோட்டலுக்கு போனாலும், நீங்க என்னதான் ட்ரெஸ் பண்ணி போனாலும் பணம் இல்லாட்டா என்ன ஆயிரும்? பணம் இருந்தால்தான் எல்லாருக்கும். நான் சொல்லலைங்க, ஒரு ரோமன் கேத்தலிக் அந்த பைபிள்ல போட்டிருக்கு, பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும். முதல் சொல்ல ஈஸ்ட் டு வெஸ்டர்ன், அது என்ன பண்ணுறது? பணம் பல சிக்கல்களை நல்லா மறந்து இருக்கிறாங்க. பணம் பல சிக்கலுக்கு தீர்க்கும். அடுத்தது சொல்லுது, இந்த ஆப்பிள் பைபிள் போட்டிருக்கு, the money to answer for all of it. ரைஸ்லா சூப்பர். the money to answer all of it, எல்லாவற்றுக்கும் பதிலை பணம் கொண்டு வருகிறது. எனக்கு இயேசுவின் நாமத்தினால எனக்கு எதனால விரும்புகிறோம், தேவ ராஜ்யத்துக்காக எல்லாம் நினைக்கிறோம், அனைத்துக்கும் பதிலை கொண்டு வரலாம். நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஜெபிக்கிறீங்க, பணம் கிடைச்சா என்ன கிடைக்குது? அது என்ன வருது? பதில். இதனால நம்ம புரிந்துக்கணும், பணம் தேவை, பண ஆசை தான் எல்லாருக்கும் தீமை. பண ஆசை என்பது தெரியுமா? ஒருத்தர் சொல்றான், அவனுக்கு நிறைய விளைஞ்சிருச்சு. சுவிசேஷங்கள்ல தோமி ஆண்டவர் சொல்றாரு, விளைஞ்சோன்னு அவன் சொல்றான், நான் இப்போ ஏற்கனவே பெரிய பெரிய குடன் வச்சிருக்கிறேன், இந்த நெல்லாம் வந்துருச்சு, இன்னும் நிறைய குடன் என்ன செய்ய போறேன்? கட்ட போறேன், எனக்கும் என் சந்ததிக்கும் வேணும். இவனுடைய ஆசை எப்படி இருக்குது? தனக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆத்துமா அவனை பார்த்து சொல்றாரு, இந்த ராத்திரியில அவன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்ட நீ சேர்த்து வச்சிடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதற்கு எதை சொல்றாருன்னா, அவனுடைய ஆசை அனைத்தும் தனக்கு. இப்ப நம்முடைய ஆசை தேவ ராஜ்யத்துக்கு என்று நீங்க விசுவாசிப்பீங்க என்றால், மற்றவங்களுக்கு என்று நினைப்பீங்கன்னா நீங்க ஒரு வாய்க்காலா மாறிவீங்க. அல்லேலூயா. நமக்கு வீடு இல்லாம இருக்கலாம், நான் அனைவருக்கு வீடு கட்டி கொடுக்க போறேன் விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் தேடி வரும். அனைவருக்கு நீங்க வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அனைவருக்கு நான் வேலை வாய்ப்பை தரப்போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அந்த ஸ்தானத்தை கொண்டு வைப்பார். நீங்க விரும்பணும், நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அதுக்காக சத்தியத்தை அப்படியே நீங்க ரெடியூ பண்ணணும். சொல்லுங்க, பணம் நல்லதுதான், பண ஆசை தான் தீமை. இப்ப சாவாயிட்டீங்களா? அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பணம் நம்ம எவ்வளவோ வேலை பார்க்கறோம், நைட்டு பகலுமான வேலை பார்க்குறோம், பணம் வருது, மாத சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் செலவு ஆகிறது. நம்ம விரும்ப சில பொருட்களோடு நம்மளால் வாங்க முடியல, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். நல்லா தான் வேலை பார்க்குறோம், நல்லா தான் பணம் வருது, திடீர்னு மருத்துவ செலவுக்கு நிறையா பணம் போயிடுது. இதெல்லாம் ஏன்? அப்போ பணத்தை எப்படி தேவன் ஆதி மனிதனை எப்படி உண்டாக்கினார் என்றால், குறைவில்லாத ஒரு மனிதனாக கர்த்தர் ஏதேனில் வச்சாங்க. அல்லேலூயா. பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் நிறைவாக. அவன் வேலை பார்த்து தான் கஞ்சி குடிக்கணும் அப்படி இடத்துல ஆதாம் ஆண்டவர் வைக்கல. நல்லா புரியும் உங்களுக்கு. இந்த வேதாகம் புரியணும்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் தேவனுடைய உள்ளம். தேவன் பற்றாக்குறையிலேயோ சாபத்திலேயோ வியாதியிலேயோ தேவையுள்ள இடத்துல ஆதாம் ஏவாளை உண்டாக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. பரிபூர்ணம் சம்பூர்ணம் நிறைவு மகிழ்ச்சிக்குள்ள வச்சார். ஆனா அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார், பண்படுத்தவும் காக்கவும். அவன் வேலை செஞ்சாதான் கஞ்சி குடிக்க முடியும், அந்த நிலையில் அவன் இல்லை. வேலை என்பது அவனுக்கு ஒரு ஆற்றல். ரைஸ்லா. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் அடுத்த தெருவில் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க சிறு வயசில் திருமணம் பண்ணாங்க. அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். இப்போது அவங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, எங்கள் மாமனாரோட பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ண. ஒன்றும் அவங்க அலட்டிக்கல. ரைஸ்லாம் ஏற்கனவே கம்பெனிலாம் இருக்குது. இவர் காரில் போகிறாரு, அந்த பிஸ்னஸ் என்ன செய்யாரு, மெயின்டைன் பண்ணுறாரு. இது நான் வச்சு. இப்போது ஏதேன் தோட்டமும் அப்படிதான். ரைஸ்லா அப்பா சகலத்தையும் உண்டாக்குறாரு. முதல் நாள் உருவாக்குனா இது கேள்வி கேட்பான், ஆண்டவரை வெளிச்சம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு கேட்பான். 2ஆம் நாள் உருவாக்குனா ஆண்டவரை என்ன எங்கே இருக்கிறேன், நான் இல்லை இதாகவே இருக்கு, மேடு பள்ளமாக இருக்குது, அப்படி இல்லை. 3ஆம் நாள் உருவாக்குறேன், எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு 6ஆம் நாளில் அவன் ரசிக்கிறபடி ஆண்டவர் வச்சாருங்க. ரைஸ்லாம் இதை நீங்கள் மறுபடியும் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறோம். திரும்பவும் நீங்கள் டெய்லி காலையில் ஆதியாகமம் 1-2 ரைஸ்லாம் 3ஆம் அதிகாரத்தில் விழுந்து போன மனிதனுடைய நிலைமை. அவனும் வேலை செஞ்சுக்கிறான், சாபம் உருவாகிறது. புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வேலை எதற்கென்றால் ஆற்றல். அவன் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு ஆற்றல் வைக்கிறாரு.
எல்லா மிருகங்களையும் கொண்டு வர்றாரு. அவன் பேர் எடுக்கிறான். இவன் பார்க்குறான், யானையை பார்த்தோன்னே யானைன்னு சொல்றான், சிங்கத்தை பார்த்தோன்னு சிங்கம்னு சொல்றான். அவனுக்கு ஆற்றல் வெளிப்படுகிறது, அந்த நாணம் அவனுக்கு வெளிப்படுது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூமியில பிறந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும், சகோதரியா இருக்கட்டும் சகோதரா இருக்கட்டும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை கர்த்தர் வச்சிருக்காரு. அதை நீங்க கண்டுபிடிச்சு அதை செயல்படும் போது உங்களுடைய வேலை ஆசீர்வாதமா மாறும். பேசலாம். எத்தனை பேர் பாருங்க வேலையை பாருங்க, வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குங்க. நீங்க ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, இந்த வேலையில என்னுடைய ஆற்றலை நான் வெளிப்படுத்த போறேன். அல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள ஒரு அடர்ந்த நாணம் இருக்கு, நல்லா புரிந்துக்கணும். அப்போ இதன் மூலமாக தான் வேலை என்பது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக கற்றுக் கொடுத்தார். நீங்க இப்படிதான் நீங்க தீர்மானிக்கணும். நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சொல்லணும், இந்த வேலையில என்னுக்குள்ள இருக்கிற ஆற்றலை கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு, நான் முன்னேற போறேன். பிரேசலா. பணம் என்னை நோக்கி என்ன செய்ய போகிறது, வரப்போகுது. அப்போ இப்படிதான் தேவன் உண்டாக்கினார். ஆனால் சரி ரைட்டு, எவ்வளவுதான் வேலை பார்க்கிறோம், எவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம், ஆனாலும் பணச்சிக்கல் வருது, ஒரு பிடிமானத்தோடு தான் வாழ்றேன், என்னெல்லாம் செய்யணும்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு. அப்போதான் ஆண்டவர் நேற்று நல்ல பேசியிருக்காரு. பணம் எப்படி வரும் தெரியுமா? பிரேசலா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இது ஒரு ரகசியத்தை இந்த நாள் ஆவியானவர் நமக்கு கொடுக்க போறாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பீர்கள், தேவ ராஜ்யத்துக்காக கொடுப்பீர்கள். இப்போ இருக்கிறத பார்க்கிறோம், 1000 மடங்கு கர்த்தர் உங்களை கல்வி கொடுக்கிறார். பணம் எப்படி வருதுன்னா, கிறிஸ்துவின் பிரசன்னத்துல பணம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. பிரசன்னம். அது பார்க்க வேண்டிய பணத்தை ஈர்க்கும் காந்தம் கிறிஸ்துவின் பிரசன்னம். நீங்க மாத்திரம் ஒன்றுக்கு கவலைப்படாம நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு நல்லா ஆண்டவரை துதிச்சுட்டு அவருடைய பிரசன்னம், அதெல்லாம் ஜீவனுள்ள சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்ம என்ன செய்யணுமா? நம்பிக்கை வைக்கணும். அந்த பிரசன்னம் என்ன தெரியுமா? பிரசன்னம் நம்ம திடீர்னு உணரும், திடீர்னு சில நேரம் கண்ணீர் வரும், திடீர்னு அபிஷேகம் வரும். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் உன் கூட உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களும் உன் கூட இருக்கிறேன். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், வானத்தின் பூமிக்கும் சகல அதிகாரங்களும் உலகமே போங்க, நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ்லா. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய பிரசன்னம். தேவ பிரசன்னம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் எல்லாம் பொன்னையும், மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுக்கணும், நான் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச போறீங்க, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து காணிக்கையாக வச்சாங்க. ஏன்னா கிறிஸ்துவின் பிரசன்னம் பொன்னையும் பணத்தை கொண்டு வருங்க. அல்லேலூயா. அது யார் கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும், நீங்க கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் போய் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு வேண்டிய வீடுகள், உங்களுக்கு வேண்டிய தேவையான அனைத்தும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் கிறிஸ்துவின் பிரசன்னம். ஒரு காந்தத்தை வச்சுக்கோங்க, சுத்தி இரும்பு துகள்கள் போட்டு வைங்க, காந்தத்தை மட்டும் வச்சுருங்க, இரும்பு துகள்லாம் ஜாயிண்ட் ஆயிடும். அல்லேலூயா. கூட செஞ்சுருங்க, கிறிஸ்துவின் பிரசன்னம் எனக்குள் இருக்கிறபடியா பணத்தை ஈர்க்கும். கிறிஸ்துவின் பிரசன்னம் எனக்குள் இருக்கிறது. பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக இன்று முதல் நான் செயல்படுகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. பிறந்த இடத்தை நோக்கி பொன்னும் தூப கலசங்கள், தூப கலசம் மெதுவாய்ந்துருங்க, எல்லா தூப வர்க்கங்கள் எல்லாம் வரும், வெளில போகணும். நீங்க மாத்திரம் ஆண்டவரே வேலை நீங்க தான் ஆண்டவர் கொடுத்தீங்க. பிரைஸ்லா. சம்பளம் வாங்கும்போது அது கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நிறைய சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்தது. அல்லேலூயா. முதல் காரியம் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. முதல்ல எழுதுற நீங்க கொடுத்தது ஆண்டவரே, இத்தனை பணத்துக்கு வேண்டிய தசமபாகத்தை நான் என்ன செய்யறேன், வைக்கிறேன். தேவையான பொருளுக்கு தசமபாகம் கர்த்தருக்கு ஏன்னா நீங்க கொடுத்தது. அதெல்லாம் தாமிச்சோம், உங்க கையில இருந்து வாங்கி உமக்கு நாங்கள் என்ன செய்யறோம், கொடுக்குறோம், அறிக்கை எடுக்கிறோம். இந்த வேலை நீங்க கொடுத்தது ஆண்டவரே. பாருங்க, இந்த பேதுருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு.
பேதுரு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது வரி வசூலிக்கிறவங்க கேட்குறாங்க, ஏய் உங்கள் போதகர் இன்னும் வரி செலுத்தாமல் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் சொன்னான், நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், வரி செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய விசேஷம். ஓ ஜீசஸ். பதினேழாம் அதிகாரம் 25 முதல். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போகலாம். இப்போ நம்ம சபையில யாராவது வரி செலுத்துற அளவுக்கு உங்க பிசினஸ் இருக்குதா? இல்லையா? நம்ம சர்ச் அக்கௌண்ட் நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் வரி செலுத்தல. ஏன்னா வரி செலுத்த அளவுக்கு இன்னும் வருமானம் வரல. அப்போ வரி செலுத்தினாலே யாரும் அவங்களாம் எந்த லெவலில் இருக்காங்க? ஹை லெவல். இல்லையா? இயேசு கிறிஸ்துவே தத்துவா காட்டிட்டாங்க நம்ம ஆளுங்க. இல்லையா? பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 பேர் கூடயே வச்சு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். 70 பேர் கூடயே இருந்தாங்க. நம்ம அதில் விளக்க புரிந்துக்கணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். பாருங்க, வாசிக்கலாம். இந்த பகுதி வாசித்து நம்ம உள்ள போகலாம். வாசிங்க. உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்து. ஏன்னா அவர் பெரிய டீம் ஒர்க்குங்க. 12 பேர் இருக்கிறாங்க, 70 பேர் இருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர் பெரிய டீம் ஒர்க்கு. இவருடைய கருத்துல பாத்தீங்கன்னா கருவூலம் தனியா இருந்துச்சு. இவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு பணத்தினால உதவி செய்யறதுக்கு ஏரோத்தோடைய அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீஸருடைய மனைவி. அல்லேலூயா. பணமே எங்கிருந்து வருது பாருங்க. இந்த பகுதி அப்படி வச்சுக்கோங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம், 3 வரை. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி. பாருங்க, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஜீசஸ் அப்படி போவாருன்னா கூட எத்தனை பேர் போவாங்க? 12 பேர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. அடுத்த 70 பேர் திரளான ஜனங்கள். இந்த ஊழியம் நடந்துட்டே இருக்குது. வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். ஆமென். இங்க பாருங்க, ஊழியங்கள் திரளான ஜனங்கள் சுகமாகறாங்க. பிசாசுகள் ஓடு ஊழியம் எல்லாம் நடக்குது. காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு எங்க இருந்து வரும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஊழியம் நடக்குன்னா அதுக்கு பணம் தேவை. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு ஏசியால் போட்டுக்கோன்னா நம்ம செலவு பண்ணிடணும். இன்னைக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுப்பாராங்க. நம்ம கருவோட எப்படி இருக்குது? ரொம்ப லோவா இருக்குது. உன் கருவோட கவனிச்சிருக்கிறவங்க விஷயம் பண்ணிட்டாப்ப. பிரைஸ் தி லார்ட். மொத்த கடைசி சம்பளம் 600 ரூபாய். பாஸ்டர் வச்சுக்கோங்க. நீங்க திரும்ப எப்போ சொல்றீங்க அப்போ ஆரம்பம். அல்லேலூயா. நம்முடைய கருவூலம் என்ன செய்யணும்? கூடணும். பாருங்க, கிறிஸ்துவோடைய அந்த கருவூலம்னா கூட தெரியாது. பாருங்க, என்ன சொல்லலாம், பணம் நிறைவு. அந்த அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம பேங்க் அக்கௌண்ட் 650 ரூபாய். பிரைஸ் தி லார்ட். இதான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வாசிக்கலாம். அடுத்த 3வது ஊழியம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஊழியத்துக்கு உறுதியாக ஒரு பண சப்ளைக்கு ஒரு ஆண்டவர் இருக்காரு. அங்க அந்த கிறிஸ்துவின் பிரசன்னத்துல இருக்கிற கிறிஸ்துவுக்காக பணம் வந்துட்டு இருக்கு. பாருங்க, வாசிக்கலாம். ஏரோதுடைய காரியம் தெரியுமா? அரசர், அங்க இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஆபீசருடைய மனைவி பணம் கருவூலத்திலிருந்து அங்கிருந்து சப்ளை ஆண்டவர் காண்டிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். செய்து கொண்டு வந்தார்கள். பணம் எதற்கு? தேவ ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்வதற்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், நல்லா ஏசிகால் சூப்பரா இருக்கு. திடீர்னு கரண்ட் வந்துச்சா? சீக்கிரம் ஒரு ஜெனரேட்டர் வருவதாக. அல்லேலூயா. ஒரு கோண்டா ஜெனரேட்டர் இயேசுவின் நாமத்தினால வருவதாக.
பிரேஸ்லா எல்லாரும் நம்ம ஆயத்தம் நம்ம கருவூலம் இனி லட்சங்களால் கோடிகளால் நிரம்பி வழிய போகிறது நடந்துட்டு இருக்குது. ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய பணம் எதுக்கு? ஆஸ்திகள் இங்க ஒரு டீம் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காரு. பிரேஸ்லா இன்னும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு தனி ஆள் போட்டிருக்காரு. இது யூதாஸ்கார். அவன் வந்து ஏற்கனவே பெரிய பிசினஸ் மேன். அதனால தான் அவனா கேட்டு வாங்கிப்பான் போது டிபார்ட்மெண்ட்டை. இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால். அவன் பாருங்க இந்த பண ஆசை எப்படி தெரியுமாங்க? இப்போ நீங்க ஒண்ணு செலவழிக்கீங்கன்னா இது ஏன் இப்படி கொடுத்தீங்க, இதை வச்சு இப்படி செய்யலாம். பணம் ஆசைனா ஒவ்வொரு இதுக்கும் இடம் போட்டுருவாங்க. நமக்குலாம் தெரியாது இல்லையா? வாரி இறைத்தும் விருத்தி அடைவார்கள் இல்லையா? ஒரு பிரதரை பத்தி ஒருத்தர் சொல்றாரு. அவரா பாஸ்டர் தண்ணியே வித்துருவாரு, ஒரு கிளாஸ் தண்ணி கூட செஞ்சுருவாரு. அவ்வளவு பணம் ஆசை, எப்ப பார்த்தாலும் பணத்தையே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் ஆசைன்னு சொல்லியிருக்காரு அந்த வேலையிலையா. நாம் எதை சிந்திக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் பிரசனம், பணம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். பாருங்க அதை வாசித்துங்க. அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி போடப்பட்டதை. நல்ல இயேசு கிறிஸ்துவுடைய பொருளாதார நிலை, ஊழியத்தின் நிலை எப்படி இருந்துச்சு? பணத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய அக்கௌண்ட் எப்படி இருக்கணும்? பிரைஸ்லா பேங்கா நம்ம கூப்பிடணும். பாஸ்டர் நீங்க உங்க சர்ச்சில் இருந்து பணமா எங்க பேங்க்ல போடுறீங்க, நீங்க உங்களுக்கு நம்ம யாருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லணும் மேனேஜர் நம்ம கூப்பிட்டு. அல்லேலூயா, பிரைஸ்லா. பணத்தை நீங்கிட்டு தானா அவன் அவன் அடிக்கடி எடுக்கிறான். அது ஆண்டவனுக்கு தெரியும். நீ எடுத்தாலும் அந்த கருவூலத்துல வரும். தெரிஞ்சா வச்சிருக்காரு அவனை. பிரைஸ்லா. பாருங்க, சுமக்கிற எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப அசைச்சுங்க. பணத்தை தேவை சுமக்கிறீங்க எப்படியாவது மணி பஸ்ல ஓவரும் அதுல உள்ள 2000 மட்டும் உள்ள அப்திக வச்சிருப்பாங்க. பிரைஸ்லா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவின் பிரசன்னம் எனக்கு இருக்கிறதா? நான் பணத்தை சுமக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வரும். யாருக்காக சுமந்துட்டு இருக்கிறான்? தேவனுடைய ஊழியம் நினைச்சிட்டு இருக்குது, நடந்து. அவன் யூதாஸ் அப்படியே பயப்படக்கூடாது. இது பணத்தை மெயின்டெனன்ஸ் பண்றவங்க எல்லாம் யூதாஸ் கிடையாது. அல்லேலூயா, அது புரிஞ்சுங்க. அல்லேலூயா, கிடையாது. அவனுடைய நிலை அப்படி, அவனுடைய ஆசை அப்படி. அது வேற. அவன் பண ஆசை உள்ளவனா இருக்கிறான். இங்கே தேவ ராஜ்யத்துக்கு என்று பணம் வந்து விழுந்து கிடக்குது. நீங்க மாத்திரம் உங்களுடைய எண்ணங்கள் தேவ ராஜ்யத்துக்காக இருக்குமானால் இப்படிப்பட்ட பணங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில விழுந்து கிடக்கும். பாருங்கள், இன்னொரு காரியத்தை விட 13:29 பாருங்க. யோவான் 13:29. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை ஒன்றும் படிக்க டீம் பாருங்க. சர்ச்சுக்கு என்ன தேவைன்னா அந்த டீம்ல என்ன செஞ்சிருக்கணும்? பணம் இருக்கணும். ஒரு ஹோட்டல் சென்டர் போய் வாங்கிட்டு வாங்க, பணம் வாங்கிட்டு வந்துடணும். அல்லேலூயா. பாஸ்டர் பணம் கொடுங்க, பணம் 600 ரூபா தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பிரைஸ்லா. பாருங்க, எப்படி என்ன தேவைன்னாலும் என்ன டீம் ஒர்க்குங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவோட தரித்திரம் நமக்கு காட்டிட்டாங்க. இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லித்தரேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். ஊழிய பாதையில சீசரை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு. 35-36 இது அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம அதை வாசிக்க போறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா? கடைசி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்த ஆண்டவர் கேட்கிறாரே, ஏதாவது என் கூட நீங்க வந்தீங்களாப்பா, ஏதாவது குறைவா இருந்துச்சா அப்படி கேட்கலாம். அவங்க சொல்றாங்க, பதில பாருங்க. அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நான் இயேசுவையே பின்பற்றிருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில ஒன்றும்
குறைவாய் இருப்பது இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில ஐக்கியம் மாறும். அவருடைய பிரசனம், ஏன்னா கிறிஸ்துவின் பிரசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற சீசர்களுக்கு ஒன்றும் என்ன செய்யல, குறைவா இல்லைங்க. நம்ம இது உள்வாங்கிப்போம். நீங்க இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஒன்றும் குறைவாக இருக்காது. சிலர் மேனேஜ் பண்ண நிறைய செலவாயிருக்கு, மேனேஜ் பண்ண நிறைய வரவு வரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் பண்ண செலவாயினா பிள்ளைகள் பண்ண நிறைய வரவு வரும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு இனிமே வரவு தான், அதிக வரவு தான். இயேசுவின் பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன். ஜீசஸ் என் சம்பாத்தியத்தினால் அல்ல, என்னோட வேலையால் அல்ல, கிறிஸ்துவினால். அல்லேலூயா, அவருடைய வார்த்தையினால் ஒன்றும் குறைவாய் எங்களுக்கு இருந்தது இல்லை. இப்ப இந்த இடத்துல வந்திருக்க மத்தேயு சுவிசேஷம் 17:24-25 வாசிக்க. அவர் வீட்டிற்குள் வந்தபோது பேதுரு பார்த்து இப்படி கேட்டுட்டாங்க. இன்கம் டாக்ஸ்ல இருந்து என்ன பண்ணோம், டேட்ல முடிஞ்சு மார்ச் மாசம் தாண்டிடுச்சு, இன்னும் ஃபைல் பண்ணாம இருக்கிறீங்களப்பா, போது நீங்க இன்னும் வரி கட்டாம இருக்கீங்களா அப்படி யோசிச்சுட்டே வரலாம். என்னடா செய்யலாம் அப்படி யோசிச்சுருக்கான். அந்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்க தம்பி. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னமே. அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில எது தேவையோ, உங்கள் வாழ்க்கையில ஒரு தேவை வரப்போகுது, ஒரு பணம் தேவை அப்படின்னா பரலோகம் முன்கூட்டியே அதுக்கு ஒரு தீர்வை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, இவன் பேசுவதற்கு முன்னமே, இவன் வாயை திறந்து பேசுவதற்கு முன்னமே, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வரி செலுத்த வேண்டிய பணம் இருக்குது, உங்களுக்கு எனக்கும் இப்படி சொல்வதற்கு முன்னாடியே வசனம் சொல்லு முன்னமே பேசுறான். சொல்லுங்க, என்னோட தேவைகள் அனைத்தும், என்னுடைய சின்ன தேவைகள், என்னுடைய பெரிய தேவைகளையும் முன்னமே அறிந்த கிறிஸ்து. அல்லேலூயா, ஏனென்றால் இவன் யார்கிட்ட வருகிறான் என்றால் கிறிஸ்துவின் பிரசனத்துக்கிட்ட வரும். ரகசியம் எது? கிறிஸ்துவின் பிரசனம். அல்லேலூயா, யார்கிட்ட நெருங்கி வரான்? இவனுக்கு தேவையை தீர்வு பண்ணுகிற கிறிஸ்துவின் பிரசனம். அல்லேலூயா, சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தேவை வந்தா எங்க போகணும் தெரியுமா? அவருடைய சமூகத்துல. அல்லேலூயா, அவர் உங்களை விசாரிக்கான அப்படின்னால உங்க கவலை எல்லாம் செஞ்சிருங்க, அவர் மேல வைத்து விடுங்க. கிறிஸ்துவின் பாண்டு சொல்றாரு முன்னமே. உடனே கீழே பாத்தீங்கன்னா அதுல 27 வாசகம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களுக்கு கொடு. எதை காண்பாய்? பணத்தை காண்பாய். அல்லேலூயா, வெள்ளி பணத்தை காண்பாய், இல்லாவிட்டா பணத்தை காண்பாய். இங்கே பேதுருக்கு ஒரு தேவை என்றால் அங்க ஒரு மீன் ஏற்கனவே ஆயத்தம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, எத்தனையோ மீன் இருக்குது. இவன் அந்த தூண்டில், அந்த தூண்டில போடும்போது வெள்ளி பணம் உள்ள மீன் மாத்திரம் தான் வரணும். அல்லேலூயா, அதனாலதான் வலையை போட்டு போனவர் சிக்கல் பாருங்க. வலையை போட்ட எந்த ஒவ்வொரு மீனையா அறுத்து எந்த மீன்ல வெளிப்படம் இருக்குன்னு தேடணும். நம்முடைய தேவன் நம்மளை அலைய கூட விட மாட்டாங்க. வயசுல சொல்ற பண விஷயத்துல இதுவரை நான் அலைந்தது போகணும். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தால பணம் எனக்கு எளிதாக என் கைக்கு வரும். கையில தட்டி கேட்காதனால வறுமை இருக்கும். அல்லேலூயா, இனி நீங்க யாரும் வறுமை இருக்க மாட்டீங்க. பிரைஸ்ல நாம் அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறிடுவோம். பிரைஸ்ல எனக்கு ஒரு தேவைன்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சு இருக்கிறார். அது வீடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உங்களுக்கு எதுவானாலுங்க சின்ன தேவையை பூர்த்தி செய்கிற கர்த்தர் சொல்றாண்டே உனக்கு எனக்கு செட்டில் கொடுப்போம். அல்லேலூயா, எத்தனை பேருக்கு கடன் பாக்கி இருக்குது? பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் கடன் பாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப எங்க போகணும் தெரியுமா? ஆண்டோடைய பிரசனம். அல்லேலூயா, நான் கடனை அடைப்பேன். பிரைஸ்லா, கடன் இல்லாத வாழ்ங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன். ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் பிரசனம்.
கடைசி எது தெரியுமா? ஆண்டவரே உங்க பிரச்சனை இருக்கிறேன், நல்லா பாடுங்க, கவலைப்படாதீங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் உங்களுடைய இது நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எனக்கு என்ன தேவையோ அதுக்கு வாயை கூட திறக்க விடலாம். இதான் சொல்லாரு, நான் உன் மேல அக்கறையா இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உன் மேல அக்கறையா இருக்கிறேன். நீ உன் தேவைக்காக நீ கண்ணீர் வடிக்காத, உன்னுடைய ஏழாமையை குறித்து நீ வேதனைப்படாத. உனக்கு எது தேவையோ அந்த தேவையை குறித்து நான் அக்கறையா இருக்கிறேன். ரைஸ்லா, அது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு எது தேவையோ அந்த தேவை மீது தேவன் அக்கறையா இருக்கிறார். இந்த பகுதி தான் எனக்கு இது மாநிலத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல அக்கறையா இருக்கிறேன். இதை போய் சர்ச்சைக்கு சொல்லுங்க. கத்த சொல்றாரு, உங்க மேல அக்கறை. ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு போராட்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல் கர்ஷனை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. உங்க மேல் அக்கறை உள்ள கர்த்தர். உங்களை அவர் விசாரிக்காத அப்படின்னால எப்படி விசாரிக்கிறது? என்ன ஆச்சு, முகம் சாயமா இருக்கு பாருங்க. நம்ம மீது ரொம்ப அன்பு உள்ளவங்க நம்ம முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. பிரேசலா, நான் எப்படி எங்கிட்ட இருந்தாலும் பார்த்தேன்னா, நான் எப்படியா எங்கள் அம்மாவை பார்க்க அடிக்கடி போவேன். நான் ஏதாவது சின்ன சோர்வாக இருந்தாலும் எங்கள் அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் இப்படி மாதிரியா இருக்கிற பிரேசலா பாருங்க, அது கரெக்டாக என்னதான் நான் அப்படி இப்படி அதுக்காக நல்லதெல்லாம் போட்டு போவேன், ஆனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் நீ சோர்வாக இருக்கிற, என்ன விஷயம் அப்படி கேட்பாங்க. அல்லேலூயா. நீ கத்த சொல்றாரு, மனுஷன் உன்னை கைவிட்டாலும் தாய் தகப்பனே மறந்தாலும் உன்னை விசாரிக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன் முகம் ஏன் வாடலா இருக்கிறது? உன் முகத்துல ஏன் இவ்வளவு எண்ணங்கள்? கவலைப்படாத. பேதுரு அப்படியே வாரான். எப்படி அந்த சம்பவத்தை பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படி உள்ள எப்படி போய் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பேதுருவை பார்த்துட்டு வாயை திறக்கவே விடல. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் கடன் எல்லாம் அடைக்கப்படும், என் தேவைகள்லாம் முன்னமே அறிந்த கிறிஸ்துவின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரசனம் எங்கெல்லாம் நாம் அனுமதிக்கிறோமோ அங்கெல்லாம் குறைவு நிறைவாக மாறிவிடும். லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். பேதுரு அப்படியே இரவெல்லாம் வலை வீசுறான், எவ்வளவோ முயற்சி பண்றான், ஒரு மீன் கூட அகப்படல. மீனை வித்தா என்ன கிடைக்கும்? கருவாடு கிடைக்குமா? பணம் கிடைக்கும். பேசலா. அப்ப மீன்னா என்னதாங்க? ஹலோ, சும்மா பணம் சொல்லுங்க, பயப்படாதீங்க. பயப்படவே வச்சுட்டாங்க. பணாசை தீமை, பணாசை தீமை. நீங்க சொல்ற பணம் எல்லாத்துக்கும் உதவும். ரொம்ப வீரா பேசினா சொல்லி சாப்பிட்டாரு. நீ பாருங்க, அவன் நல்லா உட்காந்துருப்பான், பெரிய வீட்டில் உட்காந்துருப்பான், சொந்த வீட்டில் உட்காந்துருப்பான், பைக்கில் போவான். நீ இவ்வளவு பேசினாலும் எதுவுமே எல்லாத்தையும் வித்துட்டு நடுவில் இருக்குது, அது எல்லாத்தையும் பிச்சைக்காரன் கொடுத்துரு, அப்புறம் பேசு. புத்தரா மாதிரி போயிரு, எங்கேயாவது தெரியாது போயிரு. அல்லேலூயா. எங்களை கர்த்தர் அப்படி வாழ வைக்கல. அல்லேலூயா. நாங்கள் அனுபவிகளுக்கு சகல விதமான நன்மைகளை எங்கள் மேல சகோதரமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். நம்ம வெளிச்சம் நடந்துங்க, ஆசீர்வாதம் வெளிச்சம். நம்ம ஒரு தரித்திரா இருந்து கிறிஸ்துவை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால ஆண்டவர் சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, வாழ்ந்து காட்டுவோம். பேச பக்கத்துல சொல்லுங்க, இனிமையாவது வாழ்ந்து காட்டுவோம். கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் பணக்கார கடவுள். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நமக்காக அவர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் சொல்றீங்க, உங்க நிலைமையெல்லாம் மாறுங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. அநேக வீடுகள் பிரதிஷ்டை செய்யப்படும், அநேக அள்ளி கொடுப்பீங்க, அநேக தொழில நீங்க உயர்வீங்க, பணம் பிரச்சனை இல்லாமல் போகுங்க. இது இப்படி வாங்கலாம், அதை அப்படி வாங்கலாம், இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் ஆக்குவாங்க. பணம் கூட வியாதி தாங்க, பணம் பிரச்சனை. பணம் வியாதி இருக்குது, பணம் பிரச்சனை வியாதி. இல்லையா? பணம் நல்லது சொல்லு, பணம் நல்லது. நான் நல்ல கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறபடியா பணம் என்கிட்ட வா, உன்னை சரியா நான் பயன்படுத்துவேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பணமே என்கிட்ட வா, உன்னை நான் சரியா பயன்படுத்துவேன். இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சும்மா கைக்கு போகும்போது அது தவறாக என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது.
நான் உடனே காலேஜ் நானும் பாஸ்டர் சொல்லி பணம் எங்ககிட்ட வா, நான் ஒழுங்கா அவனை என்ன செய்வேன், நல்லா என்கிட்ட இருக்கிறான், உனக்கு தான் மரியாதை. அல்லேலூயா. அநேக ஏழைகள் கொடுக்கலாம். பேசலாம். எப்படி பணத்தை நாம் எப்படி கொடுக்கிறது, எப்படி செலவழிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காங்க. பேசலாம். தங்கத்தை குறித்து 400 வருஷம் இருக்கு. பேசலாம். பணத்தை எப்படி கையாளுவது, பணத்தை எப்படி கொடுக்கணும், பணத்து மீது பற்றுதல் இருக்கக்கூடாது, பணத்தை எப்படி செலவழிக்கணும், பணத்தை எங்கே எப்படிப்பட்ட ராஜ்யத்தை விதைக்கணும், எல்லாமே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பேசலாம். இப்போ பாருங்க, இந்த வாசித்த இந்த பகுதியில் இப்போ எந்த பகுதி வாசித்துட்டு இருந்தோம், 17 முடிச்சிட்டோம் பாருங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இந்த ரொம்ப அற்புதமான வார்த்தை. இங்க இரவெல்லாம் அவன் வலைய போடுறான், அவனுக்கு என்ன கிடைக்கல, மீன். அப்ப என்ன அர்த்தம், பணம் அவன் கைக்கு இல்ல, ஏன்னா வித்தாதான் வீட்டுக்கு போக முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீமோன் படகுல கிறிஸ்துவின் பிரசன்னம். ஹல்லேலூயா. Glory to Jesus. அந்த காலி படகுல கிறிஸ்துவின் பிரசன்னம். பணம் எப்படிதான் வரப்போகுது நமக்கு, இயேசுவின் பிரசன்னம். அந்த காலி படகுல கிறிஸ்துவின் பிரசன்னம். ஆண்டவர் ஏறி பிரசங்கம் பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே இப்படியே பார்க்கலாம். பார்த்த உடனே அவனை பார்த்துட்டாரு, காலத்தில் போய் உன் வலையை என்ன செய்ய. அவன் சொல்கிறான், ஆண்டவரே அவங்களுக்கு நான் பிரயாசப்பட ஒரு பணம் கையில் மீன் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னான், இல்லை நீ இப்போ கிறிஸ்துவின் பிரசனம். அல்லேலூயா. கிறிஸ்து அங்கே நின்று கொண்டு சொல்கிறார், ஆகிலும் உங்கள் வார்த்தைப்படி நேசிக்கிறேன், வலைய போடுறேன். வலைய போட்ட உடனே 2 படகு நிரம்பத்தக்கதாக. அப்படியே பார்க்கலாம். ஆண்டவரே வேத வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒரு வருத்தமான ஒரு வார்த்தை வாசிக்க 9ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5:9. அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் அவன் கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியா. அவன் செய்த தொழிலுங்க, எத்தனையோ வருஷம் அவன் தொழில் பண்றான், இரவெல்லாம் போய் அவன் மீன் பிடிக்கிறான். ஆனா இவ்வளவு மீன்கள் அவன் படகு நிறைஞ்சது கிடையாது. ஆனா இப்ப ஒரு பிரமிப்பை கொடுக்கிறாரு. கிறிஸ்துவின் பிரசன்னத்துல ஒரு படகு இல்ல, மற்றவருடைய படகு நான் நிரப்புவேன். அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, பேதுருடைய மனநிலை எப்படி வரும், அள்ளி கொடுத்துருவான். அல்லேலூயா. நீங்க நமக்கு ஏன் கொடுக்கறதுக்கு மனப்பான்மை வர மாட்டேது, ஏன் தேவை நிறைய இருக்கு, இதுல எப்படி நான் தசம்தான் கொடுக்கறது, எப்படி காணி கொடுக்கறேன்னு நினைச்சிருக்கீங்க. அதன் நடுவில் நீங்கள் காலி படகை கொடுத்த பேதுரு போல அதன் நடுவில் கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, 2 படகு நிரம்பி வழியுதுங்க. அப்படி பார்க்கறான், அவனுக்கு பிரமிப்பு உண்டாயிடுச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எனக்கு அந்த வார்த்தையை நோட் பண்றாரு. எந்த காரியத்துல பண பிரச்சனை ரொம்ப அடிபட்டு கண்ணீர் வடிச்சீங்களோ, உங்களுக்கு பிரமிப்பை உண்டாக்கத்தக்கதாக உங்கள் கலைஞர்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பி வருவதாக. நிரம்பி வரும். என்ன பஸ்ட் அவங்க சொல்லுங்க பஸ்ட், அப்படி கேட்கக்கூடிய நிலைமை வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பிரமிப்பு. திரும்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் பிற்பாடு கூட இவர்கள் கிறிஸ்துவின் பிரசனத்தோடு நீங்கி திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அவங்க ஃபுல்லா ராமுழுதும் பிரயாசப்படுறாங்க. பார்க்குறாங்க, இல்லை இப்பொழுது அவனுடைய வறுமை, அவனுடைய ஏழாமை, அவனுடைய வெறுமையான இந்த நேரத்தில் கூட கிறிஸ்துவின் பிரசனம் அவன் தேடி வருது. அல்லேலூயா. திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல 22ஆம் அதிகாரத்தில், திரும்பவும் அவன் வலையை கொண்ட போது 133 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ ஒன்று மாத்திரம், என்னுடைய வறுமைக்கு, என்னுடைய பற்றாக்குறைக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் தேவனை இன்னும் முதலிடத்தில் வைக்கல. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை முதலிடம் வைக்கல. அது உங்கள் பிரச்சனை இருக்காங்கப்பா. காலை வேலைக்கு போறீங்களா, கொஞ்ச நேரம் பைபிள் படிங்க, நல்லா துதிங்க, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்க. நீங்க நன்றி செலுத்தின உடனேயே உங்களுக்கு கவலை ஓடி போயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. நீங்க என்ன பாட்டு பாடினாலும் கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கார், அவர் தான் நம்முடைய அப்பா. அல்லேலூயா. நீ எந்த ராகத்துல பாடினாலும் கேட்பார். என் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு சொல்லலாம். அல்லேலூயா. என்ன மோசஸ் உங்களால பாட்டே பாட மாட்டேங்குன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. பிரைஸ் காட். அதனால் நானும் தேவனும்
தனி அறையில் நிறைய பாட்டு பாடணும். பிரைஸ் காட். அதனால் நல்லா எப்படியாவது பாடுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மனதில் கவலை போயிடுச்சுன்னா வந்துடும். பிரைஸ் காட். அதே போல் இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில பிரசனம் வரும். பிரைஸ் காட். பாருங்கள், தேவனுடைய இப்போ இப்படிப்பட்ட இந்த பணத்தை எப்படி நம்ம செலவழிச்சா இந்த பணம் நமக்குள் பழகி பெருகும். நல்லா வேலை பார்க்குறீங்க, நல்லா பண்ணுறோம். ஆனாலும் இந்த பற்றாக்குறை. நீங்கள் முதல் ரகசியம் என்ன சொன்னேன்? கிறிஸ்துவின் பிரசனம். கிறிஸ்துவின் பிரசனம், அவர் மேல் இருக்க நம்பிக்கை, அவர் வார்த்தையின் நம்பிக்கை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பெருக்கத்தை அதற்கடுத்து நீங்கள் உருவாக்கணும்னா முதலாவது இந்த பணத்தை எப்படி செலவழிக்கணும், எப்படி விதைக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைச்சு பழகிக் கொள்ள வேண்டும். லேவியா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30-32 வாங்க. 30 முதல் வாசித்து வாங்க. லேவியா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை. இது நீங்க சரியா புரிஞ்சாதான் உங்களுடைய பணம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அது பெருக்கத்தை உண்டாக்கும். பணம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். புரிந்துகள் வாசிக்கலாம். தேசத்திலே நிலத்தின் வீட்டிலும் வெளிச்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. தசமபாகம் எல்லாம் யாருக்கு உரியது? உங்களுடைய கையில வருகிற அத்தனை பணத்துக்கும் தசமபாகம் ஆபிரகாம் கொடுத்து சொல்லப்படுது. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் தான். நம்ம யாருடைய சந்ததி? புதிய உடன்படிக்கை ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாம் அந்த பூமியை எப்படி சுதந்திரிச்சான்? கொடுத்தான். பிரைஸ்லாம் சுதந்திரிச்சான். எல்லாவற்றிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது எப்படிப்பட்டதா? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை எடுத்து நீங்க மக்களுக்கு அதெல்லாம் ஆண்டுச்சாரு. விசனமாயும் அல்ல, கட்டாயமான மனம் விருப்பமா அதெல்லாம் பார்ப்பாரு ஆண்டவர். நீங்க ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு வசனம் அப்படி இல்லை, உங்க மனசார கொடுத்து பழகணும். அந்த வயது உங்களுக்குரியதுப்பா, இது பரிசுத்தமானது, ஹோலி. பிரைஸ்லாம் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு. இப்ப அடுத்த வருஷம் வாசிங்க. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாய் இருந்தானால் அதனுடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்கிறார். இப்ப தசமபாகத்தை எடுத்து செலவழிச்சு வச்சுங்க. இப்ப நீங்க 10,000 சம்பளம் வாங்குறீங்க, 1000 ரூபாய் தசமபாகம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அதை எடுத்து செலவழிச்சுட்டு 5 மடங்கு திரும்ப இருக்கும். அப்ப பிரைஸ் காட். எப்படி நியாயப்பிரமாணம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆனா புதிய உடன்படிக்கை எப்படி தெரியுமா? சிறுக விதைக்கிறவன் ஒரு எல்லை, ஒரு எண்ணங்கள் ஆண்டவர். இது தசமபாகத்துக்கு அதிகமா பேசுறது புதிய உடன்படிக்கை. நம்ம எடுத்து செலவழிச்சதை எத்தனை மடங்கு திரும்ப தரணும்? 5 மடங்கு. அதை மீட்டுக் கொள்ளணும். புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, உங்களுடைய சம்பாத்தியத்துல நீங்கள் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் கொடுத்து பழகுங்கள். 1. 2வது, நீங்கள் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும். பிரேசலாம். கலாத்தியத்தில் போட்டிருக்குது 6:10 விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரை நம்ம என்ன செய்யணுமா? கவனிக்க. நம்ம சபையில் வருகிறவர்கள் கொஞ்சம் குறைய உள்ள வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுத்து நன்மை செஞ்சு அவங்க என்ன உபாவங்களை போட்டிருக்கு. உங்களில் ஒருவன் ஏழையாக இருக்கு. நீங்க உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள்ல யாரும் அவ்வளவா ஏழையா இருக்க மாட்டாங்க. எப்படி தெரியுமா? அந்த பிசினஸ்ல டவுன் ஆயிட்டான்னா யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கொடுத்து அவனை உயர்த்திடுவாங்க. அல்லேலூயா. இப்படிதான் சபை இருக்கும். இந்த சபையில யாராவது கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையா இருக்காங்க, அப்ப நம்ம என்ன செய்ய தெரியுமா? அவங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுல விதவைகளுக்கு நன்மை செய்யணும். நம்ம சபையில யாராவது படிக்க ஃபீஸ் கட்ட முடியாம அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சபை கரிவூலத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? நன்மை செஞ்சு பழகிக்க வேண்டும். 3வது காரியம் பாருங்கள், ஏழைக்கு அதுக்கு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதனுடைய பிரதிபலனை காணாமல் இருப்பதில்லை. பாருங்கள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஊழியக்காரனுடைய குறைச்சல கூட திருச்சபை தான் உதவி செய்ய வேண்டியிருக்குது. பாருங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரன் உதவி செய்யணும் கவனிங்க. பாருங்க, நன்றாய் விசாரித்து விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தை இங்கதான் பாருங்க சத்தியம். பிரைஸ்லா. திருவசனத்தை படிங்க பாஸ் பிரதர்ஸ். வசனத்தை கேளுங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க.
திருவசனத்துல உபதேசத்திலையும் வாசிங்க. எதுல பிரயாசப்படணும் ஊழியக்காரன்? வசனம் என் பிள்ளைங்களுக்கு, கர்த்தருடைய விசுவாசி மக்களுக்கு வசனம் செய்ய உள்ள ஒரு வசனத்தை கொடுக்கணும். பிரைஸ்லா. அதே நீ கதை சொல்லக்கூடாது. உங்களுக்கு தலைமுறை சாபம் இருக்குது, அல்லேலூயா, நிறைய ஊழியக்காரன் சொல்லு தலைமுறை சாபம் இருக்குது, உங்க வீட்டுல அந்த பிசாசு அங்கிட்டு ஆடிட்டு இருக்குது, எந்த பிசாசு எங்க ஆடினாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அல்லேலூயா, அதை சொல்லணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஊழியக்காரங்களை கண்டுபிடிக்கணும் 3 தன்மை. முதல் தன்மை எப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பிசாசா பேசுவாங்க. எங்க அங்க பிசாசுக்கு எங்க பிசாசை போய் உயர்த்தப்படும். பிசாசு இல்லைன்னு சொல்ல, ஆனால் நாம் கிறிஸ்துவை உயர்த்தும் போது அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தோடு சகல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தா பாவம், சின் கான்சியஸ். நீங்க பாவம் உலகம் முழுவதும் பெருகிச்சு, பாவம் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, நீங்க விழுந்து போயிருக்கீங்க, இப்படி பேசக்கூடாது. கிருபையோ பாவத்தை மேற்கொள்ளும். அல்லேலூயா. கிருபை கீழ்ப்படக்கூடிய பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். கிருபையை உயர்த்தணும், வசனத்தை உயர்த்தணும். அடுத்தது தெளிவா புரிந்து கொள்ளணும், காட் கான்சியஸ். தேவனையும் கிறிஸ்துவையும் வசனத்தையே உயர்த்தி காட்டணும். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க திருவசனத்திலையும் உபதேசத்திலையும் பிரயாசப்படுவதை எப்படி கனம் பண்ணணுமா? ரெட்டிப்பான கணத்துக்கு, அல்லது தாய் தகப்பன ஒரு கணம், ஊழியக்கார வசனத்துக்கு பிரயாசப்படுவர்களை எப்படி கனம் பண்ணணுமா? அப்போ நம்ம இதுபடியாக நம்ம சரியா விதைச்சு, உங்களுடைய வருமானம் எவ்வளவு குறைவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுவார், அநேகருக்கு வேலை கொடுக்கவராக மாற்றுவார். நீங்கள் உண்மையாய் அந்த சின்ன காரியத்தில் உண்மையா இருக்கும்போது, நீங்க அந்த பணத்தை குறித்து சரியான நோக்கம் இருக்கும்போது, உங்கள் வாழ்விலே பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறுவீர்கள். எல்லாம் எழுந்திருப்போமா? உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் பிரசனம், கிறிஸ்துவின் பிரசனம் 4 திசையிலிருந்தும் உங்களுக்கு பணம் வரவு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் காந்தமா இருக்கிறேன். எதை இருக்க போறீங்க? பணத்தை. பிரைஸ்லா. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அப்படி பார்த்துட்டு இருக்க. வீடு, குடும்பம், திருமணம், எதெல்லாம் வந்தா காந்தம். சொல்ல ஒரு காந்தம். அல்லேலூயா. மகிழ்ச்சியை இருக்கும் காந்தம், வெற்றியை இருக்கும் காந்தம், பணத்தை ஈர்க்கும் காந்தம், தொழிலை ஈர்க்கும் காந்தம், சமாதானத்தை ஈர்க்கும் காந்தம். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். கரங்களை தட்டி ஜீசஸ். ஏன்னா நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். பெருமையான படகு. பேர் யோசிச்சிருப்பான், என் மனைவி என்ன சொல்லுவான்னு தெரியல, நீங்க உண்மைன்னு கூட கிடைக்கலையே, நான் எப்படி சம்பாதிக்க? ஆனா கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. அவரோட பிரசனத்துக்கு இடம் கொடுத்தான். நல்ல வீட்டில் போய் நல்ல பாட்டு பாடி துதிங்க, நல்ல வசனம் வாசிங்க. ஆண்டவரே உங்க பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அழகான ஒரு பாட்டெலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். நேரம் இல்லை, அதனால அந்த பாட்டை பாடிடலாம். அந்த 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 பாட்டில் ஒரு வரி எப்படின்னா, உங்கள் பிரச்சனை இருந்தால் என் வாழ்க்கையில் குறைவே இல்லை. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, வாழ்க்கையில் குறைவே இருக்கக்கூடாதா, வியாதியே இருக்கக்கூடாதா, பணம் பிரச்சனையே இருக்கக்கூடாது பாஸ்டர் அப்படி விரும்புவதுன்னா நீங்கள் ஒன்றை விரும்பணும், கிறிஸ்துவின் பிரச்சனை. திருமண காரியமாக பயப்படாதீங்க. பாருங்க, கல்யாண வீட்டில் கிறிஸ்துவின் பிரச்சனை, கிறிஸ்துவை அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே குறைவு வந்துச்சு, ஆனால் எந்த பிரச்சனை இருக்குது? கிறிஸ்து அங்கே இருக்கு. பிரச்சனைனா என்ன தெரியுமா? அவருக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறார். அவ்வளவுதான். கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டனால அங்கே குறைவு உண்டானது உண்மைதான், ஆனால் நிறைவாய் மாறிச்சு. கல்யாண காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. பிரைஸ்லா. அதுக்குரிய பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க, வீட்டை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க வேலையை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு, உங்க வாஞ்சல் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனை எனக்கு. ஒருவேளை நீங்க பணம் கொடுத்த பணம் வராம இருக்கலாம், அதெல்லாம் வந்துடும். நீங்க யார்? காந்தம். ஓ ஜீசஸ். நகை கடன் இருக்குதா? கடன் அட்டையை பார்த்துங்க. நான் ஒரு காந்தம், பேங்க்ல இருக்கிற நகை எங்கிட்ட சொல்லி வந்துடு. அல்லேலூயா. பணமே இயேசுவின் நாமத்தில் வா. நான் ஒரு காந்தம். நான் உண்மையாகவே நினைக்கிறேங்க, நான் பெரிய மில்லியனராக போறேன். பிரைஸ்லா. உங்களே ஆக்கிரக்காம பேசியிருக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் மில்லியனர் ஆனா அநேகருக்கு அள்ளி கொடுக்க போறேன். பிரைஸ்லா.
அநேக திக்கற்றவர்களுக்கு, அநேக திருச்சபைகளுக்கு கட்டி போகிறோம், அநேக ஊழியர்களை போஷிக்கிறோங்க. ஊழியர்கள் பாருங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, பணம் இல்லாமல். நேற்று கூட ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி, நான் ஒரு முக்கியமான காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவர் அதே காரியத்துக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர், 2 சர்ச்சு பெரிய சர்ச்சு கட்டிட்டேன், ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறேன், உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு. பரவாயில்ல, இப்படிலாம் நினைக்கிறீங்களா? அது நான் வேறமா சிந்திச்சுட்டு உட்கார்ந்தேன். சரி சொல்லக்கூடாது, நான் வேறமா சிந்திச்சுட்டு இருக்கேன். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், பரவாயில்ல ஆண்டவரே, நான் இப்படிதான் ஆண்டவர் மாற போறேன். அநேகருக்கு நான் கொடுப்பேன். தம்பி பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ். ஒன்னே ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு 5 நிமிஷம் கேட்டாலும் ஒரு பிரசனம் பணத்தை ஈர்க்க போது நிறைய சார்ஜ் சொல்ல போறீங்க. கடன் இல்லைன்னு சார்ஜ் சொல்ல போறீங்க. உங்க நகை கடன்லாம் திரும்பப்படுது. நம்ம நிறைய பேருக்கு ஆசை, குற்றம் பேங்கில் வச்சிருந்தாலும் தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. இதுவும் தெரியாம போச்சு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க, அநேக நகை கடன்கள் நீ உங்க கையினால திரும்ப ஆண்டவர் உதவி செய்வார். அவங்களோட பிரசனம் போங்க. நேற்றுக்கு மாலையில் இந்த செய்தி எனக்கு ரொம்ப பூஸ்ட் கொடுத்துச்சு. ரைஸ்லா உங்களுக்கு அப்படியே மாறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே கண்கள் கண்டமே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டமே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கடந்த வாரத்தில் இந்த பாடல் நிறைய தடவை கேட்டேன். என்னை ரொம்ப உயிர்ப்பிச்சுச்சுங்க. இன்னைக்கு ஆகியோட சொல்றாரு, நீ கடலில் இருந்து அப்படியே பறக்க போற. கடல் உன்னை விட்டு விளைகிறோம், பற்றாக்குறை உன்னை விட்டு விளைகிறோம், சோர்வு உன்னை விட்டு விளைகிறோம், சஞ்சலம் உன்னை விட்டு விளைகிறோம், வருத்தம் உன்னை விட்டு விளைகிறோம், வியாதி உன்னை விட்டு விளைகிறோம். நீ கோட்டை, நீ அடைக்கலம். அது மட்டும் இல்லைங்க, அவர் நம்ம நேசிக்கிற நம் மீது அக்கறை உள்ள நண்பர். இல்லையா? அவர் மேல நீங்க கை போடும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய பிரசனம். பேதுரு படகுல கிறிஸ்துவ ஏறின போது காலி படகு மீன்களால் நிரம்பினது.
உங்களுடைய அக்கௌண்ட் இன்று முதல் இயேசுவின் நாமத்தில் நிரம்புவதாக. உங்கள் கையில் எப்போதும் பணம் இருப்பதாக. ஜீசஸ் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. நண்பனாக சொல்லும்போது ஒரு கை ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கணும், பக்கத்தில் இடிக்காம. ஏன்னா அவங்க ஒருத்தவங்க ஹைட்டாக இருப்பாங்க, ஒரு குட்டியாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் லெவலுக்கு கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா? நீங்கள் நான் எங்கள் ஃப்ரெண்டு, என் குறைவுலாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இனி எனக்கு குறைவு இல்லை. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். இந்த பாட்டு படிக்கும் போது கூட எனக்கு இந்த செய்தி வரல. பணத்துடைய ரகசியம் கிறிஸ்துவின் பிரசன்னம். அல்லேலூயா. சொல்லுங்க, ரகசியம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இனி ஏழையா இருக்க மாட்டேன். Holy Spirit. Thank
இயேசுவின் நாமத்தில் இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். கிறிஸ்துவின் பிரசனம் அவர்களுடைய சுதந்திர தேசத்தில் இது தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படுகிற காலம் ஆண்டவரே. திருச்சபை உயர்த்தப்பட போகிற காலம். இந்த தேசத்தை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். வறுமை நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் செழிப்பு உண்டாகட்டும். தமிழ்நாடு செழிக்கட்டும் ஆண்டவரே. நீரே என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.